தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து அதிக அளவுல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 11ஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நமக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ தமிழ்நாடு டீம், சோ தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு தோனி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்து. இப்போ அஸ்வின் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது அஸ்வின் வந்து ஒரு பெரிய ஒரு கிரௌட்குள்ள தென் எல்லா விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் உள்ள வந்ததுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஆப்வியஸ்லி ஒரு 7 மேட்ச் சேப்பாக்ல நடக்குது. ஸோ சேப்பாக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கும், ஸோ என்ன 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 பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அஸ்வினை பத்தி என்ன சொல்றதுங்க, என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. எப்படி நீங்க சொல்லலாம், தோனி உள்ள வரும்போது ஒரு சவுண்ட் இருக்குது இல்லையா. அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படிங்கிறது அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவர் அந்த கேரம் பால் போட்டு ஆடும்போது அப்ப நீங்க அஸ்வினோட போட்டோ பார்த்தா தொலைன்னு ஒரு சிஎஸ்கே ஜெர்சி போட்டு எப்படி வகுறது இருக்காருன்னு தெரியாது. சோ அஸ்வினை என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் அடையாளம் காட்டுறது சென்னை சூப்பர் கிங்ஸ். அது கூட 2 பேருக்கு ஆடிக்கலாம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடையாளம் பார்த்து ஞாபகம் 2010 அந்த சாம்பியன்ஸ் லீக்ல அங்க போயிட்டு அந்த கோல்டன் பால் எல்லாம் அவர் 2010-11 வாங்குவார். சோ அப்படி பார்த்த ஒரு 2015க்கு அப்புறம் வேற ஒரு பிரான்சைஸிக்கு ஆடும்போது லிட்டரலி எல்லாரும் இங்க இருக்கிறவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. ஆப்வியஸ்லி எனக்கு நான் சொல்றது, நான் அப்படி பார்த்த ஒரு ஆள் வேற ஒரு டெஸ்ட்ல பார்க்கும்போது எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்ற ஒரு டச் இல்லாம வருது. பட் இப்போ மறுபடியும் ஒரு சென்னைக்கு வரும்போது இப்ப அஸ்வினுக்கு தோனிக்கு ஒரு பாட்டு போட்டு அது சத்தம் வருதுன்னா, அஸ்வினுக்கு ஒரு பாட்டு போட்டு அந்த சவுண்ட் எனக்கு அதுதான் மைண்ட்ல இருக்குது. டெஃபினட்டா பாருங்க 7 மேட்ச்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அஸ்வின் ஒரு 4 மேட்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேங்களா, எல்லா விதத்துலயும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இன்கேஸ் ருத்ராஜ் இன்கேஸ் அடுத்த வருஷம் தோனி போகிறாரு அப்படின்னா, இன்னொரு 3 வருஷம் அஸ்வின் ஆடுறாருன்னா, ஒரு கேப்டன் ருத்ராஜ் கேக்வாத் இருக்கிறாருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டெஃபினட்டா இவரால நிறைய விதங்களை ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா ருத்ராஜ் கேக்வாத் சில இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் பொழுது இந்த பார்ப்பாங்க, இதெல்லாம் பண்ண வேணாம், இப்படி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அஸ்வின் பொதுவா ரோஹித் சர்மா கிட்டையும் பேசுவார், ஒரு பும்ரா கிட்டையும் எல்லார்கிட்டையும் கேப்டனா இருக்கிற எல்லாத்தையும் பேசுவார். அப்படிங்கும்போது அஸ்வின் சென்னைக்காக ஆடும்போது இதெல்லாம் பண்ண மாட்டாரு, டெஃபினட்டா பண்ணுவாரு. கண்டிப்பா தோனிக்கு எந்த அளவுக்கு இருப்பாங்களோ அஸ்வினுக்கும் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா. எப்ப அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அவர் அப்படியே பிடிச்சிட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் சேனல்ஸோட வியூஸ் ஒரு பக்கம், ரெண்டுமே சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்றாரு. தென் டீமுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அதான் சொல்றாங்க, சேப்பாக்கு அவருக்கு நல்லா தெரியும். தென் ஜடேஜா கூட சேர்ந்து போட போறாரு, கூட நூர் அகமது இருக்கிறாரு. அவர் நியூ பால்ல அண்ட் மிடில் ஓவரா நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தலாம். சோ பேட்ஸ்மேனாவும் உங்களுக்கு நீங்க மேல எடுத்துட்டு போலாம். பட் நான் பேட்ஸ்மேனுங்கிறத தாண்டி அஸ்வின் வந்து சேப்பாக்ல அது ஒரு மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கும், கார்னிவலா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்ப அந்த ஃபீல் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்த உடனே. பொதுவா சென்னை சூப்பர் கிங்ஸ்னா டேடி ஆர்மி 30+ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்க வந்து அப்படிதானே டீம் எடுப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அதாவது அந்த 2 வருஷம் அந்த பேனுக்கு அப்புறமா அந்த 30+ பிளேயர்ஸ்க்கு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜென்சி காலகட்டத்துல இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸா இல்லைன்னா அந்த கிவி சூப்பர் கிங்ஸா இருந்துச்சு. பட் அப்படி இல்லாம நியூசிலாந்து பிளேயர்களும் இல்லாம 30+ பிளேயர்களும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமான ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பிரான்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேன்ஸோட எமோஷன்ஸ், பிரான்சைஸுக்கும் பிளேயர்களுக்கும் இந்த எமோஷன்ஸ். ஸோ இந்த பாண்ட் எமோஷன்ஸ் வச்சு நீங்க ஆப்ஷனுக்கு போனா உங்களால சரியா டீம் பில்ட் பண்ண முடியாது. ஆனா ரெண்டுத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி சில ஹோம் கமிங் நடந்திருக்குது. தென் போன வருஷம் ரஷன் ரந்தா, டேவிட் கான்லி இந்த மாதிரி பிளேயர்களும் எடுத்திருக்காங்க. ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி டீம் எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு டீம். சேப்பாக்கலாம் ஒரு 7 மேட்ச் ஆட போறேன், இந்தியாவில விக்கெட் விரும்பும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன டீம் வேணுமோ அந்த டீமை ப்ராப்பரா பிக் பண்ணிருக்காங்க. நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லைக்